குரங்கு மற்றும் மகரம். ஒரு தத்துவக் கதை. ஒரு ஆற்றின் அருகே ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தில் ஒரு நல்ல மனமுடைய குரங்கு வசித்தது. அது தினமும் பழங்களை சாப்பிட்டு மகிழ்ந்து வாழ்ந்தது. ஒரு நாள் ஒரு மகரம் அந்த ஆற்றில் நீந்திக் கொண்டிருந்தது. அது மிகுந்த பசியுடன் இருந்தது. குரங்கு அதை பார்த்து, நண்பா, நீ பசித்திருக்கிறாயா? இதோ என் மரத்தில் நல்ல பழங்கள் இருக்கின்றன, சாப்பிடு என்று கூறி சில பழங்களை கீழே போட்டது. மகரம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் பழங்களை சாப்பிட்டது. அவை மிகவும் இனிப்பாக இருந்தன. அதன்பின் தினமும் குரங்கு பழங்களை கொடுத்தது. அவர்களுக்கு நல்ல நட்பு ஏற்பட்டது. ஒரு நாள் மகரத்தின் மனைவி, குரங்கு தினமும் இவ்வளவு இனிப்பான பழங்களை சாப்பிடுகிறது என்றால் அதன் இதயம் இன்னும் இனிப்பாக இருக்கும். அதைக் கொண்டு வா, நான் அதை சாப்பிட விரும்புகிறேன் என்று கூறினாள். மகரம் முதலில் தயங்கியது. ஆனால் பிறகு நட்பை மறந்து தனது மனைவியின் கோரிக்கையை நிறைவேற்ற முடிவு செய்தது. அது குரங்கிடம், நண்பா, என் மனைவி உன்னை சந்திக்க விரும்புகிறாள். நம்முடைய வீட்டுக்கு வா என்று கூறியது. அது குரங்கு மகிழ்ச்சியுடன் மகரத்தின் முதுகில் ஏறியது. ஆற்றின் நடுவில் வந்தபோது மகரம் உண்மையை சொன்னது. நான் உன்னை ஏமாற்றிவிட்டேன். என் மனைவி உன் இதயத்தை விரும்புகிறாள். குரங்கு அதைக் கேட்டதும் அமைதியாக யோசித்தது. நண்பா, ஏன் நீ இதை முன்பே சொல்லவில்லை? நான் என் இதயத்தை மரத்தில் வைத்துவிட்டு வந்துவிட்டேன். முதலில் போய் அதை எடுத்துவிட்டு வரலாமா? மகரம் இதை உண்மையாக நம்பி குரங்கை மீண்டும் கரை சேர்த்தது. கரையடைந்த குரங்கு உடனே மரத்திற்குள் ஏறி, முட்டாள், நான் உன்னிடம் மீண்டும் வரப்போவதில்லை. நட்பை துரோகம் செய்துவிட்டாய் என்று கூறியது. மகரம் வெட்கப்பட்டு திரும்பிப் போய்விட்டது. கதைச் செறிவு. நம்பிக்கையும் நட்பும் உண்மையானதாக இருக்க வேண்டும். ஏமாற்றம் செய்யும் ஒருவரும் நம்பிக்கையை திரும்பப் பெற முடியாது. நரி மற்றும் திராட்சை. ஒரு தத்துவக் கதை. ஒரு வெயிலான நாளில் ஒரு நரி பயங்கரமாக பசித்துக் கொண்டு நடந்து சென்று கொண்டிருந்தது. அது உணவு தேடி காய்ந்த காடுகளை கடந்து சென்று ஒரு திராட்சை தோட்டத்தை அடைந்தது. அங்கு ஒரு மரம் நிறைந்த பழுத்த திராட்சை கனிகள் தோன்றின. அவை அடர்ந்த பச்சை இலையினால் சூழப்பட்டு பரபரப்பாக பொலிவுடன் பிரகாசித்தன. அவற்றின் இனிப்பான மனம் நரியின் மூக்கை வசீகரித்தது. அருமையான திராட்சை, இதை சாப்பிட்டால் என் பசிவிட்டு மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று நினைத்தது நரி. ஆனால் திராட்சை கொத்துக்கள் உயரமாக தொங்கிக் கொண்டிருந்தன. நரி தன் முழுத்திறனை பயன்படுத்தி மேலே பாய முயன்றது. அது ஒரு முறை பாய்ந்தது. திராட்சையை அடைய முடியவில்லை. மறுமுறையும் முயற்சித்தது. தோல்வி. பலமுறை முயன்றபோதும் திராட்சை அதன் கைக்கு எட்டவில்லை. கடைசியாக நரி சோர்ந்து விட்டது. பின் திரும்பி, அந்த திராட்சை புளிப்பாக இருக்கும், நான் அதை வேண்டாம் என்று கூறியது. அதன் பெருமை காயப்படாமல் இருப்பதற்காக அது உண்மையை மாற்றிக் கூறியது. கதைச் செறிவு. ஒருவர் ஒரு விஷயத்தை பெற முடியாது என்றால் அதை அவன் அருமை இழந்ததாக நினைத்துக் கொள்வார். இது மனித பிறவியின் இயல்பே. நரி மற்றும் கோழி. நற்பயனளிக்கும் கதை. ஒரு நாள் ஒரு நரி ஒரு பழைய பண்ணைக்குச் சென்றது. அங்கே அது ஒரு கோழியை பார்த்தது. அந்த கோழி தனியாக இருந்ததால் அதை பிடித்து சாப்பிட நரி ஆசை கொண்டது. நரி கோழியின் அருகில் சென்று, அன்பான கோழி, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். நாங்கள் பழைய நண்பர்கள்தானே? உன்னை கொஞ்ச நேரம் அணைத்துக் கொள்ளலாமா என்று ஏமாற்றமாக பேசினது. கோழி சுயமாக யோசித்தது. நரியின் குரலில் ஏமாற்றம் இருக்கிறதென்று உணர்ந்தது. அது அருகில் ஒரு நாயை பார்த்துவிட்டு, நண்பா, அதற்கு முன்பு நான் நாயை அழைக்கட்டுமா? அவனும் இந்த நட்பை பார்க்க விரும்புவான். நரி உடனே பயந்து, அவ்வளவு தேவையில்லை என்று கூறிவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டது. கதைச் செறிவு. சிறியதாக இருந்தாலும் புத்தியுள்ளவர் எப்போது வேண்டுமானாலும் சிக்கல்களை தவிர்க்கலாம்.